இது வரைக்கும் நம்ம டிஸ்கார்டில் வந்துட்டு நிறைய இடம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் குரூப்ஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் அப்பெல்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஃபேஸ்புக் லைவ் கூட ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஒரு லைவாக ஒரு செமினார் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் சென்னையில் இருப்பேன். சென்னையில் இருக்கும்போது இந்த செமினார் வந்து எடுப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ செமினாருக்கு வந்து சாட்டர்டேவா சண்டே வாங்க இன்னும் டிசைட் பண்ணல. இடம் என்னங்கிறது டிசைட் பண்ணல. அண்ட் எத்தனை சீட் அப்படிங்கிறது வந்துட்டு தெரில. அது நான் மனசில் வச்சுக்க ஜிம்மு நாங்கள் விசாரிக்க போகிற ஜிம்மு வந்துட்டு இட்ஸ் ரொம்ப இடம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் 15-20க்குள்ளே அதுலேயும் வர்றவங்க வந்துட்டு நின்றுக்கிட்டே இருந்தாலும் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோடய இதில் இருக்குது. ஸோ லிமிட்டட் சீட்ஸ். என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரைனிங் அண்ட் நியூட்ரிஷன் வந்துட்டு பேசினோம். இது நாள் வரைக்கும் நீங்கள் போஸ்ட்டில் பீஸ் பை பீஸாக பார்த்தது, பாட்காஸ்ட்டில் கேட்டது, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கார்டில் பேசினது எல்லாமே லைவாக வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ லைவாக டிஸ்கஸ் பண்ணுறதுல வந்துட்டு ட்ரைனிங்னா ஒரு மசில் குரூப்பும் என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறத பேசிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நியூட்ரிஷனுக்கு போகிறோம். நியூட்ரிஷனை பேசி முடிச்சோடனே ஒரு ட்ரைனிங் பிளான் எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, ஒரு டயட் சார்ட் நீங்களாக எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படிங்கிறதெல்லாம் அங்கேயே பார்க்க போகிறோம். இது ஓவராலாக 2 ஹவர்ஸில் இவ்வளோ முடியுமா அப்படிங்கிறது தெரியல. மேபி அது வந்துட்டு 2.5 3 கூட போகலாம். இப்போ எனக்கு வந்துட்டு பேசிக் கவுண்ட் வேணும். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராக இருந்தால் தான் வந்துட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பயோவில் லிங்க் வச்சுருக்கேன். இல்லைன்னா strengthendiet.com போங்க. மெயின் பேஜ்லேயே வந்துட்டு 1-to-1 கோச்சிங் கீழே வந்துட்டு இருக்கும். ஜூன் செமினார்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக லிங்க் ஓப்பன் பண்ணணுன்னா strengthendiet.com/seminar அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த லிங்க் தான் வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் இது ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ ரெஜிஸ்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 2 முக்கியமான கேள்வி இருக்குது. ஒன்று, உங்களால் 1000 ரூபா இதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா ஒரு செஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நான் ஃப்ரீயாக தான் பண்ணலாம்னு நினச்சேன். செகண்ட் வந்துட்டு வேறு மினிமமாக எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணி பார்க்கும்போது இது வச்சு நடத்துகிறது, அதுக்கப்புறம் அந்த உள்ளே வர்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பேர் மினிமம் பார்க்கும்போது 500 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெர் பர்சனுக்கு 1000 அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓரளவு பண்ணலாம், நல்லா டீசெண்டாக பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் எனக்கு பண்ணுறோம், பெருசாக வந்துட்டு ரீச் வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு கிடையாது. பட் வர்றது வந்துட்டு 10 பேர் 12 பேர் வந்தால் கூட அவங்க வந்துட்டு திரும்பி போகும்போது எனக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக என்னோடய ட்ரைனிங் பிளான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வெளியில் போகணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதனால் 1000 அப்படிங்கிற அமௌண்ட் வச்சுருக்கோம். இது வந்துட்டு உங்களுக்கு நோ கம்பல்ஷன், நீங்கள் இது வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுமே கிடையாது. பட் நீங்கள் வந்தால் உங்களுக்கு அதிகமான நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்க ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் பேசி என் கூட இன்ட்ராக்ட் பண்ண வச்சு நீங்கள் அதிகமாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கில் போய் போடுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு மசில் குரூப்லாம் பற்றி சொல்லும்போது ஐ வில் பி ஆஸ்கிங் ஃபார் வாலண்டியர்ஸ். ஸோ வாலண்டியர்ஸை உங்களுக்கு அதில் என்னென்ன மசில் குரூப் நீங்கள் டெமோ காட்டுறதுக்கு வந்துட்டு வாலண்டியராக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸசைஸ்லாம் வாலண்டியராக இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு Q&A இருக்குது. அதில் என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது வந்துட்டு வீக்கெஸ்ட்டு அது எனக்கு நல்லா தெரிஞ்சால் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு அன்றைக்கி பண்ணுவோம். அப்படி இல்லை அதை வந்துட்டு வேறு யாரோ வந்துட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன மசில் குரூப்புக்கு வந்துட்டு டெமோக்கு தேவையோ அதை வந்து இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லெக்குக்கு இது பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி லெக்குக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அவர் லெக் மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னா அவர் லெக்கை பண்ண வைப்போம். உங்களுக்கு வந்து பேக் இல்லைன்னு சொல்கிற அந்த மாதிரி வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இது பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் அந்த இது கிடையாது. இன்கேஸ் இஃப் வி நீட் வாலண்டியர்ஸ் ஐ நீட் சம்மன் டு எல்லாத்தையும் நானே பண்ணேன் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்காது. அது ஜிம்மில் எல்லாம் பண்ண முடியும், பட் டெட்லிஃப்ட் மட்டும் பண்ண முடியாது. பட் அதுக்கு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்குறேன் நான். இல்லைனா நம்ம ரேக் புல்லாக வச்சு கூட சொல்லுவோம். டீசெண்டான ஜிம் தான், நல்லா வெல் எக்யூப்டு ஜிம். ஸோ உள்ளே போன உடனே நமக்கு வந்து எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுக்குறது வசதி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரு மினிமம் 10 பேராக இருக்கணும். செகண்ட் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு ஓகேயாக இருக்கணும். தேர்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தேர்ட் கிடையாது, இது பேரலே வந்து நான் இடமும் செக் பண்ணுறேன் 10லேருந்து 15 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அதுவும் வந்துட்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி விட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப கவனமாக பண்ணணும், எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. நம்மளோட அப்ஜெக்டிவ்னஸ் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வெளில கிஃப்ட்டை வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அரைங்குறையமாக எதுவுமே இருக்காது. ஐ எம் வெரி ஷுர் தட் நீங்கள் போடுற காசுக்கும் உங்களோட டைமுக்கும் வந்துட்டு when
பேக் யூ வில் பி சூப்பர் கான்ஃபிடென்ட் தட் யூ கேன் டூ திஸ் ஆன் யுவர் ஓன். மொத்தமாக A to Z ட்ரைனிங் பற்றி நியூட்ரிஷன் பற்றி தெரியுமா? தெரியாது. பட் வில் யூ பி வெல் எக்யூப் டு மேனேஜ் யுவர் செல்ஃப் அப்படின்னா எஸ். டோன்ட் டிலே எனி ஃபர்தர். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போங்க, போய் சைன் அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம சென்னை பார்ப்போம். வென்யூ டீட்டெயில்ஸு, டைமிங்ஸு மோஸ்ட்லி மத்தியானம் தான் இருக்கும். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நினச்ச ஆளுங்க வந்துட்டு சேரலை அப்படின்னாலோ இல்லை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னாலோ இந்த பிளான் இப்போதைக்கு ட்ராப் பண்ணுறோம். இன்னொரு தடவை வந்துட்டு நான் சென்னைக்கு வரும்போது திருப்பி இதே மாதிரி ஷெடியூல் பண்ணுறோம். ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு நினச்ச அளவு ஆள் வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜிம்மில் ஒத்துக்கணும். இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு மண்டே போலே வந்து உங்களுக்கு தெரிய வச்சிடுறேன், இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லைனா மண்டேவே உங்களுக்கு நியூஸ் வந்துடும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு சண்டே நைட்டு 9 PM நம்ம டிஸ்கார்ட் மீட்டிங் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கும் 9 PM இந்தியா டைம். அதுக்கப்புறம் லிங்க் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் க்ளோஸ் ஆகிடும். நான் மண்டே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சொல்கிறேன், ஆர் வி கோயிங் த்ரூ வித் திஸ் பிளான் ஆர் நாட் அப்படின்ட்டு. காசு நீங்கள் எதுவுமே வந்துட்டு முன்னாடி கட்ட வேண்டாம். இந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலும் சரி, இல்லைனா இன்பர்சனாக நான் வந்துட்டு கட்டிட்டு தான் வரேன் அப்படிங்கிறதா சரி. இது வந்துட்டு ஹெட் கவுண்ட்டு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்லி இஃப் யூ ஆர் கமிங் அது மட்டும்தான். இன்னொருத்தர் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்கிறேங்க, இடம் இருந்துச்சுன்னா சொல்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு நான் மட்டும் தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஐ வில் சி இஃப் அதர் கோச்சஸ் ஆர் அவைலபிள். இஃப் தே ஆர் அவைலபிள் அவங்களும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து அவங்களோட ஸ்பெஷலைசேஷன்ஸில் நீங்கள் அவங்ககிட்ட டவுட் கேட்கலாம். தட்ஸ் ஆல். டக்குன்னு வெப்சைட் போங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், வெயிட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். திருப்பவும் சொல்கிறேன், நீங்கள் காசில் இப்போதைக்கு எதுவுமே கட்ட தேவையில்ல. அது முக்கியமான விஷயம். உங்களால் காசு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கீங்க and you really would love to know something, learn properly something about training and nutrition, you just let me know and we will see what we can do about it, because this is not always about making money. So எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் ட்ரைனிங் வந்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு. Just don't wait any further, go to the website and register, that's all.